ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னாஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோட ஒரு ரேண்டம் சாட்டர்டே ஈவினிங் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மற்ற நாள்லாம் பாப்பா வந்து ஃபாஸ்ட்டாக குளிக்க வைப்போம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூல் எடுத்து கொடுத்து அதில் பபிள்ஸ்லாம் போட்டு விளையாட வச்சிட்ருக்கேன். பாப்பா ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அந்த கேப்பில் கேமரா ஆனில் இருக்கிறத பார்த்துட்டு யோஷ்னா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்படியா? நைட் என்ன வேணும் பாப்பாக்கு? தோசையா? ஓகே, பண்ணிடலாம். பாப்பாக்கு என்னது? அம்மாக்கு? பாப்பா வந்து டின்னர் மெனு சொல்லிக்கிட்டு இருந்தா. கிளம்பிட்டு அவளுக்கு நைட் என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் எங்கள் கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு. யோஷோட ஃப்ரெண்ட் வந்து ஆலன் ஜாயின் பண்ணியிருக்காரு. நாங்கள் 3 பேரும் இப்போ பார்க் போகிறோம். போகும்போதே 2 பேரும் பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அருண் ஐஸ்கிரீமில் ஆளுக்கு ஒரு கோன் வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஐஸ்கிரீம் எப்பவுமே பிடிக்காது. அதனால நான் வந்து மோர் எனக்கு வாங்கிட்டு நேராக பார்க் போயிட்டோம். பார்க்கில் ரொம்ப வெயில் இல்லாமல் சட்டலாக இருந்துச்சு கிளைமேட். ஸோ போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூடில் அப்படியே உள்ளே போகிறோம். எனக்கு முன்னாடியே வந்து 2 குட்டிங்களும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா போய் சூப்பராக ஒரு பெஞ்சை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்காக. நானும் அவங்கள பார்த்து டெம்ப்ட் ஆகி என்னோடய மோர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு போய் ஸ்லைடு விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை ஸ்லைடில் ஏற்றி விட்டேன். ஆக்சுவலாக அவங்க நல்லாவே விளையாடுவாங்க பயம் இல்லாமல். நாங்கள் இப்போ ஒரு 1-2 வீக்ஸாக வந்து வரல பார்க் பக்கம். அதனால் அம்மா பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நீ தான் எப்போதும் விளையாடுவியே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், பேக் டு ஃபார்ம் போயாச்சு. இனிமேல் அவங்களே விளையாடிப்பாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்க்குன்னு போனாலே அங்கே இருக்கிற எல்லா ரைட்லேயும் விளையாண்டுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ வரிசையாக ஒரு ரைடாக போய்கிட்டு இருக்காங்க. ஆலன் பாருங்கள் எப்படி ஒரு வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. யோஷ்னா பாப்பாவுக்கு வந்து ஆலன் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். இப்போ பார்க்குக்கு கூட ஆலனும் வந்தனால ரொம்ப குஷி ஆகிட்டாங்க மேடம். இப்போ தான் சொன்னேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு. அதுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு 2 பேருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் ஆலன் விளையாண்டான்ல, அதனால் என்னை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண வச்சுட்டாங்க. இப்போ வந்து நான் கூட இருந்து தள்ளணுமாமா. ஸோ அதனால் நான் தள்ளிகிட்டு இருக்கேன்.
இப்போ அடுத்த சம்பவம் கீழே விழுந்துட்டு வந்துட்டாங்க. அப்படியா? என்னடா பாப்பு? தேங்க்யூ. இப்போது ஆக்சுவலாக மண்ணில் விளையாடணும்னு சொல்லி 2 பேரும் ஆரம்பித்தாங்க. அதனால சரி மண் வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த இலையெல்லாம் பறித்து கொடுத்து இலை வச்சு சமைங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி. கீரை சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லு? ஆமாங்க, இப்படி சொல்லி தான் இப்போல்லாம் வந்து அவளை கீரை சாப்பிட வைக்கிறது. முடி வளரும் முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு இல்லை, முடிக்க ரொம்ப ஆசைப்படுவாள். இவங்களுக்கு இப்படி ஒரு கீரை டாஸ்க்கை கொடுத்துட்டு நான் ஒரு 4 ரவுண்ட் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், சைட் கேப்பில் 2 பேரும் மண்ணில் வந்து ஒரே ஆட்டம். மண்ணில் விளையாட வைக்கிறதுக்கு நான் அகெயின்ஸ்ட்லாம் இல்லை. ஆனால் இப்போ தான் ஃபுல்லாக குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்தேனா, அதனால் நான் கொஞ்சம் அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வந்ததுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடித்தா தான் அடுத்த வேலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்து வீக்கெண்ட் வெளியே போகணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், மூவி போகணும் அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கும். இப்போது ரீசன்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இப்படி வீட்டில் இருக்கணும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி தான் எனக்கு தோணுது. ஒரு வேளை நமக்கு வயசாகிடுச்சோ, நம்ம பாடிக்கு உண்மையிலே ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுதோ, இல்லை நம்ம மெச்சூராக திங்க் பண்ணுறோமா இப்படிலாம் எனக்கு தோணும். உங்களில் யாருக்கெல்லாம் இப்போது இந்த மாதிரி தாட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறையா யோசிச்சிருக்கேன். நம்ம முன்னாடியெல்லாம் வெளியே போகணுன்னு தானே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் மோடில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. பாப்பா போகும்போதே வந்து என்ன மெனுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இல்லையா, ஸோ பன்னீர் தோசை தான் அன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால் நான் ஐஸ்கிரீம் வாங்குகிற கடையிலே பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுமே ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பன்னீர் புர்ஜி மாதிரி பண்ண போகிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ரெசிபி தான். ஜஸ்ட்டு தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு பன்னீர் புர்ஜி மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அந்த தோசையில் ஸ்டஃப் பண்ணி அதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் இருக்கிறேன். ஸோ சாட்டர்டே ஈவினிங் கொஞ்சம் ஸ்பெஷல் டின்னர் மாதிரியும் இருக்கும் இல்லையா. ஸோ ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மசாலா போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே பன்னீர் போட்டுருணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பன்னீர் வந்து 2 to 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது தோசையில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கோகோனட் சட்னி இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெட் சில்லி போட்டு பண்ணியிருந்தேன். இப்போது நல்லா தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ரோஸ்டாகி வந்த உடனே அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை ஸ்டஃப் பண்ணணும். கொஞ்சம் கீ தடவிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எனக்கு தோசை ஊற்றும் போதே சாப்பிடணும்னு தோணிடுச்சு. அதனால் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உண்மையிலே நல்லா இருக்குது. நான் பண்ணேங்கிறதுக்காக சொல்லலை, உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் அப்படியே போய் என்னோடய டின்னரை சாப்பிட்டு வந்துடுறேன். நாளைக்கு சண்டே என்னோடய மெய்ட் வரமாட்டாங்க. ஸோ இந்த வெசல்ஸ்லாம் நான் தான் வாஷ் பண்ணி ஆகணும். எப்படி நம்ம மேஜிக்கு சாப்பிட்டு பைக்கில் சின்னதாக ஒரு ரைட் போனோம், ஒரு ஃப்ரெஷ் ஏருக்காக. அதுக்கப்புறம் என்னோடய புக்கை கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 பேஜஸ் படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். இப்படி தான் என்னோடய ஒரு ரேண்டம் சாட்டர்டே ஈவினிங் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிடுங்க. நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமே அமையட்டும். பாய்.